ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவா. குறிக்கோள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு எய்ம், அது அந்த எய்மை விஷன் அப்படின்னு கூட சொல்லுவா. அந்த விஷன் அப்படின்றது ஒரு எட்ட பார்வை. அதான் இன்னைக்கு இருக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னும் அப்புறம் பின்னாடிக்கு எப்படி இருக்கணும்னு. அதுக்குதான் இந்த பக்தி சின்ன குழந்தையில இருந்து அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்த குழந்தைகளுக்கு கோவிலுக்கு கூட்டின்னு போறது, அப்புறம் நாளுக்கார வெண்ணதுக்கு பட்டு கட்டி அந்த குழந்தைல பூஜையில உட்கார வச்சு அதை மண்ணி அடிக்க சொல்றது, பூ போட்டு இப்படி அது வயசாக அது ஒரு ஈடுபாடு வரும். அது மாதிரி இந்த கோவிலுக்கு போறது அப்படின்ற ஒரு வழக்கத்தை தினம் வச்சுக்கிறது. அது என்ன குறிக்கோள்னா, குறிக்கோள் ஒண்ணு இல்லை சார், காத்தால நல்ல நான் இதை காரியத்தை ஆரம்பிக்கணும்னா முதல்ல ஒரு கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கு 2 நிமிஷத்துல போயிடலாம். இது கூட பார்க்காத எங்கேயோ பணத்தை செலவழிச்செல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. பக்கத்திலே இருக்கிற கோவில், அந்த கோவில எல்லா சன்னதியும் இருக்கு. ஒரு சுத்தி ஒரு வலம் வந்தாலே உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி ஆச்சு. எப்படி அந்த முருகன் சுத்தி வந்த மாதிரி அப்படின்னு வச்சுப்போமே, அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தினம் சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு அன்னம் வச்சு விட்டுதான் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு குறிக்கோள். எதுக்காக வைக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஜந்துக்கு, ஒரு ஜீவராசிக்கு ஒரு காலங்காத்தால ஆரம்பிக்கச்சு ஒரு தானத்தோட ஒரு தர்மத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்பா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தினம் இதுல ஒரு தசகமோ இல்ல ஒரு இது அதிகாரமோ இது படிக்கிறது, திருக்குறள்ல ஒரு அதிகாரம் படிக்கிறது, இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறது, பஜகோவிந்தம் படிக்கிறது, இல்ல அபிராமி அந்தாதி சொல்றது, இப்படி ஒன்னொன்னு வச்சு கந்தர் அனுபூதியோ கந்த சஷ்டி கவச்சமோ சொல்றதுன்னு எதுக்குன்னு நிஷ்காமியமா நிஷ்பலனா, இதுல எனக்கு எதுவும் எதிர்பார்ப்பு கிடையாது, அதை நான் இதை செய்யறேன். இதை செய்யறதுனால என்னையே அறியாத எந்த மனசா வாசா கர்மனா எனக்கு தூய்மை கிடைக்கிறது, எனக்கு மனசு நிர்மலமா இருக்கு, என்னுடைய எல்லா செயல்களுமே எனக்கு காத்தால ஆரம்பிச்சிருந்து சாயங்காலம் முடிகிற வரைக்கும் அது கட 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 கடன்னு எந்த விதமான தங்கு தடை இல்லாத போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னும் சில பேர் குறிக்கோள்ன்றதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், அதுதான் குறிக்கோள். வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும்னு இல்லாத ஒரு குட்டி சவரம் இருக்கு, ஒரு ஏதோ உபயோகம் இல்லாத ஒரு காட்டு மரமும் வளர்ந்தது அப்படின்னு இல்லாத, நம்ம ஒரு சந்தன மரம் மாதிரி இல்லாத போனாலும், ஒரு காமதேனுவா இல்லாத போனாலும், ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்துக்கு உபகாரமா இருக்கணும், நம்ம சார்ந்த மக்களுக்கு உபகாரமா இருக்கணும், நம்மளுடைய சுற்றத்தாருக்கு உபகாரமா இருக்கணும், நமக்கு நாமே ஏதோ ஒரு விதத்துல நல்வழிப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு குறிக்கோள். இதுதான் சொல்றோம் எய்ம், விஷன், மிஷன் இதெல்லாம் சொல்றோம். அதுக்குதான் இப்ப நிறைய இந்த மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல எல்லாம் நிறைய சொல்றாரு. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பிளானிங், பர்ஃபார்மன்ஸ் பிளானிங்கிற, பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ங்கிற, பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிற, கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இப்படி ஒண்ணு சொல்லி எதுக்கு அப்படின்னா, ஒன்னு நீ தயார்படுத்திக்கிறது. எதுக்கு தயார்படுத்திக்கணும்? ஃபார் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம மீட் பண்றதுக்கு, அதை டேக்கிள் பண்றதுக்கு, நமக்கு ஒரு சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிறதுக்காக இப்படி எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம்னு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல பக்தியோட இருக்கிறதுக்கும், பக்தியிலேயே ஊறி போய் முழுக்க முழுக்க அப்சல்யூட்டா பகவான்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கும் கூட நம்ம ஏதோ ஒரு மிஷன் வச்சுட்டு தயார் பண்ணலாம் இல்லையா? அது கூட ஒரு குறிக்கோள் வச்சுட்டு பண்ணலாம் இல்லையா? பக்தி பரமா இருக்கணும். ஒரு வயசுக்கு மேல இதெல்லாம் நம்ம விட்டுடணும், இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும், நம்ம பார்த்து நம்ம குழந்தைகள் நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கணும். இப்படி ஒன்னொன்னா நம்ம அச்சீவ் பண்றதுக்காக என்ன வாழ்க்கையில நல்ல முறையான வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதற்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறது, அது ஒரு குறிக்கோள். இதுல மகான்கள்லாம் அப்பப்ப வரா, நம்ம பார்த்துட்டோம். ஆழ்வாராதிகள்லாம் வந்தார், நயன்மார்கள்லாம் வந்தார். இது இல்லாத மகான்கள்லாம் நிறைய பேர், ராமானுஜர் வந்தார், சங்கராச்சாரியார் வந்தார், மதுவாச்சாரியார் வந்தார், ராகவேந்திர சுவாமிகள் வந்தார், இப்படி ஒருவர்கள் அங்க சைத்தன்ய மகாபிரபு வந்தார், கபீர்தாசர் இருந்தார், மீரா இருந்தார். இப்படி நம்ம ஒருத்தர் சமர்த்த ராமதாசர் ஒருத்தரையா நம்ம பாக்குறோம். ஆனா நமக்கு ஒரு சில தோணும், என்ன இவாள்லாம் பெரிய மகான்கள்ரா, இவா படாத கஷ்டமா? ராமானுஜர் சின்ன வயசா இருக்கும் போது அவருடைய குருவே அவர் ஏதோ
க்ளோஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி யாரையோ கூட அனுப்பிச்சு எங்கேயோ வெளியூருக்கு கூட்டிட்டு போய் அவர் தான் பகவானோட அனுகிரகத்தால தப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்கிறார். சரி, ஆதிசங்கர பகவத் பாதாள எடுத்துட்டா அவர் என்னோட ஒரு காப்பாளிகன் வந்து அவரை வந்து கடத்தின்னு போய் நான் உன்னை காளிக்கு பலி கொடுக்கணுங்கிறார். அது அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்து அவரை வந்து அந்த சமயத்துல அவர் மேல நரசிம்மமூர்த்தியானவர் வந்து ஆவாகனமாய் அவர் காப்பாற்றினார். இப்படி ஒத்துத்தர் ராகவேந்திர சுவாமிகள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு சன்னியாசாசிரம ஸ்வீகரணம் வரைக்கும் பார்த்தா அவர் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டவர். இன்னைக்கு எல்லா ராகவேந்திர மடத்திலும் தினம் 1000-10,000 பேர் சாப்பாடு போடுற, எல்லாருக்கும் ஃப்ரீயா போடுற. இப்படி ஒத்தத்தையும் பார்க்கும்போது இந்த மகான்கள் எல்லாம் ஏன் சார் கஷ்டப்பட்டா? இதுல இப்படி மகான்கள் எல்லாம் கஷ்டப்படுறான்னு இது நம்ம எந்தக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்லணும்? அவளே எழுதினாலே அவளே கஷ்டப்பட்டான்ற போது நமக்கு என்னத்துக்கு ஒரு சிமானந்தலகரியோ சௌந்தர்யலகரியோ ஒரு அபிராமிந்தாதியோ ஒரு பதிகமோ ஒரு காமாட்சி வட்டமோ கந்தர் அனுபூதியோ? கந்தர் அனுபூதியில நம்ம பாக்குறோம் அவர் வந்து எவ்வளவு ஒரு அளவுக்கு விரக்தியான நிலைக்கு போயிருந்தாருன்னு அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை நொந்து போய் அந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படின்ற பாக்கிட்டு நமக்கு தோணும், ஏன் இவாள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு. இதுக்கு மகாபிரிவா ஒரு சின்ன உதாரணம் சொல்றாரு. என்னன்னாக்கா, நம்ம அவர் எப்ப போய் பார்த்தாருன்னு நமக்கு தெரியல, பார்த்துருப்பாரு. இந்த சில சமயம் வாசல்லையும் சரி இல்ல பீச் சைட்ல போனாலும் சரி ஒரு வண்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அதுல ஒருத்தன் வந்து அதுல ஒரு அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், அது மேல ஒரு பெரிய வானல் இருக்கும், அதுல கொஞ்சம் மணல் இருக்கும், ஒரு ஜல்லடா வச்சிருப்பான், வேர்க்கடலை இருக்கும். அந்த வேர்க்கடலையை அந்த இதுல போட்டுட்டு அந்த மணலையும் வேர்க்கடலையும் ஒன்னா சேர்த்து அந்த நெருப்புல வந்து அப்படியே வறுத்து எடுப்பான். அது கர அப்ப அந்த கரண்டி வச்சு டக்கு 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 டக்குன்னு தட்டுவான். அப்ப அந்த தட்டுறது 2 விஷயம். என்னன்னாக்கா, ஒண்ணு நான் வந்துட்டு இருக்கேன், யாருக்குலாம் வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்றதுக்காக ஒண்ணு. இன்னொன்னு அந்த இதுல கரண்டில வந்து எந்த மண்ணும் ஒட்டாத இருக்கிறது தட்டுறது. அவன் ஜல்லடையால அது மொத்தத்தை அப்படியே எடுத்து சலிச்சானா மணல்லாம் கீழே வந்துடும், வேர்க்கடலை மொத்தம் மேல இருக்கும். பார்த்தா எல்லா வேர்க்கடலையும் ஒரே மாதிரியா வறுபட்டு இருக்கும். இது இல்லாத இந்த மணலை சேர்க்காத போட்டு வறுத்தோன்னா அது அங்கங்க கருகி போயிருக்கும், 1-2 முழுக்க உபயோகப்படாதெல்லாம் போயிடும். இப்ப இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மக்களாகிய நாம் தான் அந்த வேர்க்கடலையாம். அதுல மணலாக இருந்து இதோட சேர்ந்து சூட்டை அனுபவிக்கிறாளே அவளால் தான் மகான்களாம். இது எப்படி இந்த மணலானது இதுல வருபடுதுன்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது வந்து என்ன பண்றதுன்னா அந்த வேர்க்கடலையோட சேர்ந்து தானும் அந்த சூட்டை அனுபவித்து அந்த சூட்டை பங்கீடு பண்ணி அந்த வேர்க்கடலைக்கெல்லாம் கொடுத்து அதை நல்லபடியாக வருபடும்படியாக செஞ்சு உபயோகத்துக்கு தகுந்தவாறு அதை மாற்றி கொடுத்துடுது. அப்புறம் என்ன பண்றாங்க, ஜலிச்சு இதெல்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அடுத்த லாட் அந்த வேர்க்கடலையோட போட்டு மறுபடியும் அதை வந்து வருகிறது. இப்ப அந்த மணலுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஒண்ணு இல்லை. அதே மாதிரிதான் மகான்கள் அப்பப்போ பகவானால் அனுப்பப்பட்டு நம்மளோட சேர்ந்து வாழ்க்கையில அவளும் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிற மாதிரி. ஆனா அந்த அனுபவிக்கிற கஷ்டங்கள் வந்து அவளை ஒட்டாது. ஒரு ராமானுஜர் ஒரு கதை சொல்றார், நம்முடைய உடம்புல வந்து நாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பகவான் நாமாவை சொல்றதுக்காகவும் பகவானை ஸ்துதி பண்றதுக்காகவும் போற்றுறதுக்காக இருக்கு. அது அதுல ஈடுபட்டு இருக்கிறதுனால அதுக்கு தெய்வத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுது. ஆனா இந்த உடம்புன்னு இருக்க கை காலு அது இதெல்லாம் பகவத் சேவைக்காகவே பகவான் நமக்கு இதை அழிச்சிருக்கான்னா கூட ரொம்ப பேர் வந்து அதுக்கு உபயோகப்படுத்துறதே இல்லை. அதனால கூட அடுத்த ஜென்மங்கள்ல பகவான் போன ஜென்மத்துல எந்த அவயவங்களை உபயோகப்படுத்தலையோ அவன் பொருட்டா அதெல்லாம் வித்ரா பண்ணிடுவான்னு கூட ஒருத்தர் வேடிக்கையா சொல்லுவார். இப்ப ராமானுஜரோட கதையில என்ன சொல்வது, ஒரு சிஷ்யம் போய் கேட்கறான், ஏன் சுவாமி இது நீங்க சொல்ற பிரகாரம், ஏன்னா அவ வந்து விசிஷ்டாத்வைத்தம் தானே, அதுல வந்து ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுமே இந்த உடம்புல இருக்குங்க. இந்த ஜீவாத்மா தான் எல்லா காரியங்களையும் பண்றது அனுபவிக்கிறது எல்லாம் அப்படிங்கிற பரமாத்மாவை இந்த எதுவுமே ஒட்டாது என்ன லிப்பியதே அப்படின்னு நீங்க சொல்றேன். அது எப்படி ஒரே உடம்புல இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து எல்லா பாபங்களும் கர்மாக்களும் வினைகளும் ஒட்டும், பரமாத்மா ஒட்டாது அப்படின்னு கேட்கிறார். அப்போ பரமாத்மா சாட்சி புத்தனதான் இருக்க, ஜீவாத்மாக்கு கூட இது எதுவுமே நிஜமா ஒட்டாதுதான், ஒட்டுறதாக அது நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதுக்கு பதில் வந்து கரெக்டா நான் சொல்றேன். ஒரு மாசம் கழிச்சு மார்கழி மாசம் முழுக்க முடிஞ்சது. ஒரு 26-27ஆம் நாள் வந்து அந்த இது ஒண்ணு வருமே, அதுக்கான கூடாரவல்லி, அது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அது 27, 28, 29 3 பாடல்லையும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் இசை பறையகொள்வான் அன்றுகான் கோவிந்தான் வர சொல்லுவா. அப்புறம் வந்து
இந்த உலகத்தெல்லாம் திருவிக்கிரமா இருந்து அளந்த அந்த அந்த கோவிந்தான்னு சொல்லுவா. அதுல ஒரு பாடல்ல கோவிந்தா அப்படின்னு சொல்ல, அதே முழங்கை வழியார நெய் பொழிந்து, அதாவது அது அந்த அக்கார வடிசல் அது பண்ணி இந்த பால்லேயே வெந்து அந்த சக்கரை பொங்கல் இருக்கிறத கையில நெய்யோட கொடுக்கும் போது அதுல இருக்கிற நெய் வழிஞ்சு முழங்கை வரைக்கும் போகுமா. அப்படி இருக்கணும் அந்த அக்கார வடிசல். அப்படி இருக்க அதை பண்ணா அன்னைக்கு இந்த சிஷியனை கூப்பிட்டாரு, ஒரு கரண்டி கையில கொடுத்தாரு, சாப்பிட்டுவான்னு. சாப்பிட்டுட்டு வந்தான். சரி, இன்னொரு கரண்டி கொடுத்தார், அப்புறம் இன்னொரு கரண்டி கொடுத்தார், 3 கரண்டி சாப்பிட்டார். இப்ப என்னோட கையெல்லாம் ஒரே நெய்யா இருக்க சுவாமியா, நான் போய் அலம்பிட்டு வாங்கினார். கொஞ்சம் இந்த இது கொடுங்க, சீயக்காய் தூள் கொடுங்க. அது கொடுத்தார். அந்த காலத்துல சீயக்காயோ இல்ல அதுக்கு தகுந்தமா இந்த பொடியோ பொடியோ கொடுத்தாரு. அவர் கொடுத்தாலும் போய் கையை நல்லா அலம்பிட்டு வந்தான். அலம்பிட்டு வந்த உடனே இன்னும் போகலையே சுவாமி, இன்னும் கொஞ்சம் பொடி கொடுங்க. 2 தடவை கொடுத்தாரு. 2 தடவை போய் கையை நான் சுத்தமா நல்லா கழுவிட்டு வந்து சேர்ந்தான். வந்த உடனே அடுத்தது 3ஆவது ஸ்பூன் அந்த பொடியை கொடுத்தாரு. இது எதுக்கு சுவாமின்னு. நீ போய் ஒரு நாக்கையும் கழுவிட்டு வாங்கினார். எதுக்கு? நெய்யை சாப்பிட்டே இந்த அக்கார அடிச்சல் அது நாக்கெல்லாம் ஒட்டின்னு இருக்குமே. இல்லையே சுவாமி, நாக்குல எல்லாம் ஒட்டவே இல்லையே சுவாமி, அது உள்ள போயிட்டு அழகா அப்படின்னு. ஏண்டா நீ சாதாரண ஒரு மனுஷன், உனக்கே உன்னுடைய நாக்கும் உடம்புலதான் இருக்கு, உன்னோட கையும் உடம்புல இருக்கு. கொடுத்த அக்கார விளைச்சல் இருக்க தெய்வம் கையெல்லாம் ஒட்டிருந்தது, கழுவத்துக்கு வந்து இதெல்லாம் வேண்டியிருந்தது, சீக்காத்து உள்ளா வேண்டியிருந்தது. அதே நெய்யானது உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நாக்குல அது ஒட்டலை. அந்த நாக்குல ஒட்டல, உடம்புல மாத்திரம் கையில மாத்திரம் ஒட்டுறது. நாக்குக்கு வாஷ் பண்ண வேண்டாம் நீ சொல்லு. இதே மாதிரி தாண்டா பகவானும், அவனுக்கு எதுவுமே ஒட்டாது. அவன் சாட்சி பூத்தனா பார்த்துட்டு இருப்பான். என்ன பார்த்துட்டு இருக்கான்னு, நீ திருந்தியான்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ கொஞ்சம் மாறின கூட ஓடி வந்துடுவான். நீ 1 அடி வந்தா 9 அடி வருவான், உன்னை நோக்கி வருவான் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம கதையில நம்ம பாக்குறோம். இப்படி மகான்கள்லாம் என்ன பண்றாரு, சில சமயத்துல என்ன சொல்றான்னு, நமக்காக ரொம்ப இறங்கி வந்து அவ ரொம்ப அபராதங்கள் பண்ணதாவும் நிகமாந்த தேசிகன் சொல்லக்கூடிய வேதாந்த தேசிகர் சொல்லுவாராம், அகமஸ்மி அபராதானம் ஆலயான். நான் வந்து ஒரு அபராதங்கள் தவறுகள் இதுக்கெல்லாம் ஒரு கோவில் கட்டணும்னா எனக்கு தான் கட்டணும் முதல்ல. அது மாதிரி வந்து அவ தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு, ஹம்பிள் பிரைடுங்கிற மாதிரி தன்னை ரொம்ப தாழ்த்திண்டு, தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி பகவான்கிட்ட எப்படி போய் சரணாகதி பிரபந்தம் பண்றது, அந்த பிரபத்தியில தான் வந்து பகவான் கிட்ட சரண்டர் ஆனோன்னு எல்லாத்தையும் அன்றே உன்னதென்று அழித்து விட்டேன்னு அழியாத குணக்கொண்டே அபிராமி பெற்றார். எல்லாத்தையும் எந்த ஒண்ணுமே கிடையாதுமா, நன்றே வருகணும் தீதையை விளையணும், நான் அறிவது ஒன்றே இல்லை. அது நல்லதுதான் வருமோ கெட்டதுதான் வருமோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் உங்ககிட்ட ஒப்படாச்சாச்சுங்கிற மாதிரி இவர் வந்து அபிராமி பட்டர் மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவர் யாருன்னு தெரியல. ஆனா அவர் வந்து காமாட்சி விருத்தம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தாம் ரொம்ப எல்லாம் தப்பெல்லாம் நம்ம பண்ற தப்பெல்லாம் அவர் பண்ண மாதிரி சொல்றாரு. பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் சேரான ஸ்தலமும் அறியேன். ஒரு நல்ல ஒரு பிரசித்தி வாய்ந்த தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணி அங்க ஏதாவது சுத்தி பலம் வந்து ஏதாவது பண்ணா கிடையாது. பூமியில பிறந்து வேஸ்ட் பிள்ளையா. பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்ட நான் போற்று கொண்டாடி அறியன். மகான்கள் பெரியவா இவாட்டெல்லாம் போய் பார்த்து அவள்கிட்ட வணங்கி அவகிட்ட தாசனா இருந்து அவள்கிட்ட நல்லதான் கத்துக்கொண்டு அவளை போற்றி அவளுக்கு ரொம்ப ஒரு நல்லவனாக நடந்து கொண்டு சிசுஷ பண்ணன கிடையாது. வாமி என்று உன்னை சிவ சுவாமி என்று சொல்லி வாயினால் பாடி அறியன். நீதான் வாமி, சிவவாமி, பரமேஸ்வருடைய இடது பாகத்திலே நீ இருக்கக்கூடியவன். நீ சிவகாமின்னு பேரு, சிவனுக்கு பிரியமானவளாக இருக்கேன்னு பேரு. அப்படி உன்னுடைய நாமங்களை சொல்லி நான் என்னைக்கா பாடி இருப்பேன்னா அதுவும் கிடையாது. மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் அறியன். சரி, யாருமே வேண்டாம், வீட்லயே அம்மா அப்பா இருக்க, அவளை தெய்வமா நினைச்சு கொண்டாடி நான் அவளுக்காக வந்து ஏதாவது நல்லதெல்லாம் பண்ணி சிசுஷெல்லாம் பண்ணி, அந்த ஒரு கதையில கூட வரும், பாண்டுரங்க பக்தனா ஒருத்தன் மாறுறானே, அவன் பேர் கூட என்னன்னு, அப்பா அம்மாவெல்லாம் முதல்ல கவனிக்கவே இல்லை. அவன் வந்து உதாசீனப்படுத்திருந்தான். கடைசியில வந்து அவனுக்கு புத்தி மாறி அப்பா அம்மா வந்து ரொம்ப வணங்கி அவளுக்கு தொண்டெல்லாம் செய்யும் போது, இப்பேற்பட்ட ஒரு பக்தனை நீ போய் பார்க்க வேண்டாமான்னு நாரதன் சொன்னோடனே கிருஷ்ணன், அவர் துவாபர யுகத்துல கிருஷ்ணனே நேரம் வந்தா அங்க கூப்பிடுறார்.
புண்டலீகா, அவன் பேர் புண்டலீகன். புண்டலீகா, உன்னை பாக்கிறதுக்கா நான் வந்திருக்கேன்டா. யாரு வந்திருக்கேன்? நான் கிருஷ்ணன் வந்திருக்கேன், என்னோட ருக்மிணியும் வந்திருக்கான்னு. சித்தர், நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் வர முடியும், வெயிட் பண்ணு என்ன பாக்கணும்னா. நான் உன்னை கூப்பிடல, நீ தானே வந்த, வெயிட் பண்ணு அப்படின்ட்டான். அது மாதிரி அம்மா அப்பாவுக்கு வழிய சிசுஷெல்லாம் பண்ணி அவளை தினம் வணங்கி, அதான் மாதா பிதா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ஔவையார் சொன்னவர். அப்படி பண்ண இல்ல, சாமி என்றே எண்ணி சதுருடன் கைகூப்பி சரணங்கள் செய்த மரியான். நீதான் சரணம், நீயே கதி, உன்னை விட்டா வேற யாரும் கிடையாதுமா. அந்நதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் அவ தஸ்மாத் காருண்ய பாவேன. என்ன அடுத்தது என்ன? தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷமாம் சரணாகதம். உன்னை சரண அடைந்திருக்கக்கூடிய என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பண்ணேனா? அதுவும் பண்ணல. இப்படி இந்த சத்குருவின் பாதாரவிந்தங்களை கண்டு சாஷ்டாங்க தண்டன் இட்டு ஆகியேன். நான் இந்த பூமியில ஒரு மூடனாக வளர்ந்து நான் இப்ப இருக்கேன். ஒரு குருவை நாடி போய் அவருக்கு பாத பூஜை பண்ணி, அவருக்கு சிசூஷ பண்ணி, அவர்கிட்ட சொல்ல தத்தித்தி பணிபாதேன பரிபிரஷேன சேவைய, அப்புறம் என்ன உபதேசந்தி தே ஞானின தத்துவதர்சினா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. உனக்கு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். அப்படி போய் நான் ஒரு சரணாகத்தின்னு அடைஞ்சு ஒரு குரு கிட்ட கொண்டு போய் நான் எந்த ஒரு பாடலும் எந்த விதமான ஒரு சிசூஷியம் பண்ணி அவருக்கு உபசாரங்கள் பண்ணி அவர் ஃப்ரீயா இருக்கும் போது, அவர் மகிழ்ந்து இருக்கும் போது அவர்கிட்ட அடிக்கடி கேள்விகள்லாம் கேட்டு அந்த ஞானத்தை வளர்த்தேன்னா இப்படி ஒண்ணுமே இல்லாத போயிட்டேனே. அம்மா தாயே, காமாட்சி, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்னு அவர் சொல்றாரு. இப்படிதானா? இது மாதிரி எல்லா மகான்களும் அந்த மாதிரியே பேசுறாளே. அப்படி பேசும்போது நாமெல்லாம் எந்த இதுக்கு நம்ம ஒரு மூலைக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவ நமக்காக சொல்லிட்டாளோ அப்படின்னு சொல்ற ஒரு இது நமக்கு புரியுது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, ஆதிசங்கர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, ஒரு பக்தன் சொல்லி உங்ககிட்ட காலில் விழுந்துட்டானே, நீ எல்லா பிராணிகளுக்கும் மோட்சத்தை கொடுக்கற. ஒரு எட்டுகால் பூச்சிக்கும் மோட்சத்தை கொடுக்கற, யானைக்கும் மோட்சத்தை கொடுக்கற, உன்னை நாடி வந்த கண்ணப்பனுக்கும் மோட்சத்தை கொடுக்கற, எல்லாருக்கும் நீ எல்லாம் பண்றிய. உன்னை விஷ்ணு முதலான தெய்வங்கள்லாம் கூட ஆராதனை பண்ணி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவங்ககிட்ட இருந்து அடைஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கா. விஷ்ணு உங்ககிட்ட இருந்து சுதர்சன சக்கரத்தை எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் பிரம்மா உங்ககிட்ட இருந்து ஒரு வில்ல வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தர் படைப்பு தொழில பிரம்மா அப்படி பண்றாரு. இது சௌந்தரிய லகர்ல சொல்லும் போது இந்த 3 திருமூர்த்திகளுமே அம்பாளுடைய பாத துளியை வச்சுட்டுதான் எல்லா காரியங்களுமே பண்றா அப்படிங்கிறார். அப்படி என்ன தோன்றது நமக்கு அப்படின்னா, எந்த சுவாமியை பத்தி ஒரு நாயகனா வச்சு எழுதுறாளோ அந்த நாயகனை வசதியா சொல்றது ஒரு தர்மம், அதை கடைபிடிச்சு அப்படி சொல்றார் அப்படின்னா. ஆனா இவர் வள்ளலார்னு சொல்லிட்டாருன்னா அந்த பக்கமே போல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் நிறைய உன்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பழகப்பட்டிருக்கேன், என் நாவல தழும்பே ஏறிடுத்து உன்னுடைய நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியிருக்கேன். அந்த சொல்ற அந்த நாக்கு இருக்க, நானே மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்னுடைய நாவானது மறக்காது உன்னை, எப்போதும் என்னுடைய நாக்கானது உன்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும். நாக்குன்னா நானே தான் உன்னுடைய நாமத்தை சொல்லுவேன். எப்படி? பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேறிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல தவங்கள் செய்வாருடைய மனத்துக்குள்ள எப்பொழுதும் ஜோதி சுரூபமாக வழங்கக்கூடிய பரமேஸ்வரா, அந்த உன்னுடைய திருநாமமான நமச்சிவாய மந்திரத்தை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா கூட தான் பெற்ற பிள்ளைய மறக்கலாம், பெற்ற பிள்ளை கூட தாய் தந்தையரை மறந்து விடலாம், இந்த தேகத்துக்குள்ள குடியிருக்கக்கூடிய உயிர் கூட இந்த தேகத்தை மறக்கலாம், இந்த தேகமும் உயிரை மறந்தாலும் மறக்கலாம். ஏன்னா ஒரு நாள் உயிரை உயிர் உடலை விட்டு ஓடி போயிடுது. இல்லைன்னு சொன்னா உயிர் நின்று போச்சு, உடல் தனியா செயலற்று நிக்கிறது. அதுக்குள்ள உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிடுறது. அது கிளினிக்கல்லி டெட்டுங்கிறாரு, அந்த மாதிரி ஆயிடுறது.
நிறைய படிச்சிருக்கான். படிச்சதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் மறந்து போயிடும். அடுத்தது ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னா பாதிக்கு மேல வரமாட்டேங்குது, அடுத்ததுக்கு மேல என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி கண்கள் எப்ப ஒரு நொடிக்கு ஒரு இமைக்கும் சொல்றோம். அந்த இமைக்கிறது நின்று போயிட்டுன்னா, இமைக்கிறது நிக்கிறது யாருக்கு நிற்கும்? தேவர்களுக்கு தான் நிற்கும். தேவனா போயிட்டாலும் அப்படி கண்கள் இமைப்பது அது நின்று போயிட்டனாலும் நீ நல்ல தவமுடையவாருடைய மனதில் எல்லாம் பொலிவிட்டு விளங்கக்கூடிய பரமேஸ்வரா, நான் அந்த நமச்சிவாய மந்திரமானுடைய நாமத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு இவரும் சொல்றார். இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பெரிய மகான்கள் ஒருத்தரும் எப்படி எப்படி ஒரு அனுபவத்தை ஒரு பாடல்கள் மூலமாக பகிர்ந்து கொண்டு நமக்காக சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு இப்ப நம்ம அடுத்ததாக திருவிளையாடல் புராணத்துல அடுத்த பாடலுக்கு நம்ம போக போறோம். இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ரொம்ப உசந்தவர், கடவுள்கள் எல்லாவற்றிலுமே மேலானவர் யாருன்னா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் உலகளாவிய அளவுல எல்லா கஷேத்திரங்களிலும் அவர் லிங்க சுரூபமாக இருக்கார். அப்படி எல்லா இடத்திலையும் இருந்தாலும் இது அத்தனை லிங்க மூர்த்திகளுக்கும் மேலானதாக உயர்வானதாக கேட்டதையெல்லாம் கேட்காமலையும் கேட்டதையும் அள்ளி கொடுக்கக்கூடியவராக வள்ளலாக அவர் சோமசுந்தர் கடவுளாக மதுரையம்பதியில விளங்குகிறார். அவருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டே வந்தவர் உலகத்தை ரொம்ப சிறந்ததெல்லாம் என்னன்னு வரிசையா சொல்லிட்டு வர்ற. இதுல எல்லாம் சிறந்தது அது, அதெல்லாம் சிறந்தது இது, இப்படி ஒன்னொன்னே சிறந்தது இது. அதே மாதிரி எல்லா கடவுள்களையும் மேலானவர் சிவன், சிவபெருமான். அதிலும் எல்லா சிவபெருமானுடைய கஷேத்திரங்களிலும் சிறந்ததாக விளங்கக்கூடியது மதுரையம்பதி. அந்த மதுரையம்பதியில இருக்கக்கூடிய சோமசுந்தர் தான் மிகவும் சிறந்தவர், மிகவும் அனுகிரகம் தரக்கூடியவர், அடியாரிடம் அன்பு பூண்டவர் இப்படின்னு அவர் சொல்லிட்டே வர. அப்ப அதுக்கு காரணங்கள் சொன்னார். எந்த ஒரு தளத்திலேயாவது 64 திருவிளையாடல் எந்த சுவாமியா பண்ணிருக்காரா? அது எங்க சுவாமி தான் அப்படின்னு சொல்ல. இன்னொரு வேடிக்கையா சொல்லுவாங்க, அந்த மாதிரி கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியேன்னு ஒரு பாட்டு கூட உண்டு. கந்த பெருமான் தான் முருகன் மத்தம் தான் ரொம்ப சொந்தமா, மற்றவாள்லாம் ரொம்ப சுலபமா அடைய முடியாதான். ஏன்னா பாலகுமாரனும் இல்லையோ, அதனால குழந்தைய கூப்பிட்டா வான்னா கூப்பிட்டா வந்துடும். இங்க இவர் ஒருத்தருக்கும் ஒரு கடவுள் மேல ஈடுபாடு. இப்ப இந்த புராணத்துல சிவபுராணத்துல சிவன் தான் கதாநாயகனால சிவனை பத்தி சொல்லிட்டு வர. முதல்ல சொன்ன மலைகளெல்லாம் ரொம்ப சிறந்தது பெருமை வாய்ந்தது எதுன்னா தங்க நிறமான சிகரத்தை உடைய மேருமலை. இந்த சோலைகள் எல்லாம் ரொம்ப சிறந்தது எது, உயர்ந்தது எதுன்னா ரொம்ப குளிர்ச்சியோட இருக்கக்கூடியதும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியமான கற்பக விருட்சம் இருக்கு, அந்த சோலை தான் சிறந்தது அப்படின்னார். அதுக்கப்புறம் எத்தனையோ யாக யஜ்யங்கள்லாம் பண்றாலே அந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா அஸ்வமேத யாகம்னார். சரி, தான தர்மங்கள்லாம் பண்றோம், அதனால பகவானுடைய அருள் கிடைக்கும்னு பண்றோமே, அத்தனை தானங்கள்ல எது ரொம்ப மேம்பட்டது அப்படின்னா அன்னதானம். இந்த தானத்தை நம்ம பாக்குறோம், அன்னதானம், கல்வி தானம், கண் தானம், ரத்த தானம், இது மாதிரி எத்தனையோ தானங்கள் இருக்கு. எல்லாத்துல விட இந்த பசியை போக்கக்கூடிய தானம் இருக்கு, அது அன்னதானம் இருக்கு, அதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பொறுப்பு அப்படின்னாக்கா மலை அப்படின்னா, குடுமி அப்படின்னு சொன்னாக்கா உச்சி, அது சிகரம் அப்படின்றது வரும். தருன்னா சோலை, தருன்னா மரங்கள் நிறைந்தது, தருன்னா மரம்ன்றதும் சொல்லலாம். இங்க கற்பக தரு, கற்பக தாரு அப்படின்னு சில பேர் எழுதுவா, சில பேர் கற்பக தருன்னு எழுதுவா. புரவி அப்படின்னா குதிரை. அந்த புரவி யாகம் அப்படின்னு அஸ்வமேத யாகம். யாகத்திலே சிறந்தது எதுன்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்ல போறாருன்னா, கொஞ்சம் இறங்கி அடுத்ததெல்லாம் செகண்ட் கிரேட் அதெல்லாம் சொல்ல போறாரு. மனிதரில் உயர்ந்தோர் ஆதி மறையவர், தேவர் தன்னில் பனிதர் திங்கள் வேணி பகவனே உயர்ந்தோன், வெட்டோர்க்கு இனிது அருள் விரம் தந்து தம்முள் அதிகமாம் இந்துவாரம், புனித மந்திரங்கள் தம்முள் போத வைந்தெழுத்தும் மேலாம். மனிதரில் உயர்ந்தோர் ஆதி மறையவர், தேவர் தம்மில் பனிதரு திங்கள் வேணி பகவனே உயர்ந்தோன், வேட்டோர்க்கு இனிது அருள் விரதம் தம்முள் அதிகமாம் இந்துவாரம்,
புனித மந்திரங்கள் தம்முள் போதம் 5 எழுத்து மேலாம். இப்ப ஒற்ற புரியும் நமக்கு. மனிதர்கள் உயர்ந்தோர் ஆதி மறையவர். ஆதி மறையவர்னா எல்லாருக்கும் முதலாக இருக்கக்கூடிய. இதுல வர்ணாசிரமத்தை கூட முதல்ல சொல்றது வர்ணம் அப்படின்ற போது என்ன, அந்தணர்கள் தான் முதல்ல சொல்றான். ஏன்னா அந்தணர்கள் எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த காலகட்டத்துல முழுக்க 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 யாகம் யஜ்யம் இதெல்லாம் பண்ணி வேதங்கள்லாம் கத்துண்டு வேதம் சொல்லி கொடுத்து எழுதாக்கிழவிங்கிற மாதிரி அது எழுத்துல இல்லாத வழி வழியாக உபதேசம் பண்ணி ஸ்ருதி ஸ்மிருதி என்ற பெயரோட அது வழியா இன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நிறைய புஸ்தக வடிவம் எல்லாம் போட்டா கிரந்த எழுத்துல சமஸ்கிருத எழுத்துல எல்லாம் வந்துடுச்சு. இப்ப அது புஸ்தகமும் போயிடுச்சு. இப்ப எல்லாம் ஒரு சின்னதா ஒரு பென் டிரைவ் அதுல வந்துடுது. அது பார்த்தா எத்தனையோ மணிக்கணக்கான அளவுக்கு உண்டான விஷயங்கள் அதுல ரெக்கார்ட் ஆகி வந்துடுது. இப்படி மனிதர்கள் அப்படின்னு சொன்னாக்க அந்த மனிதர்கள் அந்த காலத்திலேருந்து இப்படி வழியாக வந்திருக்க. அந்த மனிதர்கள்ல உசந்தது என்ன, எல்லாம் ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம், ஜனஜன்மா துர்லபம், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதன்னு அவையாரும். எந்த பிறவி வேணாலும் கிடைச்சிடணும், மனுஷ பிறவி கிடைக்காதான். இந்த மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஒரு தடவை மனுஷ பிறவி எடுத்துட்டான்னா அது முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் மனுஷ பிறவி எடுக்கிறதுக்கு ஒரு சித்தாந்த பிரகாரம் 800 வருஷம் ஆறுதான். மறுபடியும் மனுஷனா பிறக்கிறதுக்கு 800 வருஷம் கழிச்சுதாங்க. இது மகான்களுக்கு இத இதுவாகாது. இத நம்ம மகான்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அவ எப்பப்ப தேவையோ அப்பப்பெல்லாம் போயிட்டு இருப்பா. மற்ற நேரத்துல பகவானுடைய இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றா எல்லாரும். இதுல மனுஷால ரொம்ப உயர்ந்தவர்கள் யாருன்னா மறையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறை என்பது வேதம். வேதத்தை உணர்ந்தவர்கள், வேதத்தை ஓதுபவர்கள். அந்த வேதத்தை கற்றதனாலும் அதை உணர்ந்தனாலும் அதை ஓதுவதனாலும் அதனால் ஆண்டவனை தொழுவதனாலும் அவ உயர்ந்தவர்கள் அப்படின்னு வச்சா. அதனால அவளை முதல் ஸ்தானம் கொடுத்து வச்சா. மனிதர்கள் உயர்ந்தோர் ஆதி மறையவர். ஆதி முதலாக உள்ள, ஆரம்பத்தே உள்ள அப்பேற்பட்ட மறையவர். தேவர் தம்மில் பனிதரு திங்கள் வேடி பகவனே உயர்ந்தோன். தேவர் தம்மில் உயர்ந்தோன். தேவர்கள் இருக்கிற தெய்வங்கள், அதுக்குள்ள தெய்வங்களுக்குள்ள உயர்ந்தது யாருன்னா பனி தரு திங்கள். பனின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த பனிங்கிற வார்த்தைக்கு ஒரு தடவை பார்த்துட்டோம். ஒரு லாங்குவேஜ் ஒரு அர்த்தம். பனி அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்னா அதுக்கு இந்த டியூஸ், மார்கழி மாசத்துல பனி கொட்டுறது அப்படின்னா அந்த குளிர்ச்சியான அந்த திடமாகவும் திரவமாகவும் கலந்து பொழியக்கூடிய அந்த மழை மேகங்கள். மலையாளத்துல பனின்னா ஜுரம்னு அர்த்தம். தெலுங்குல பனின்னு சொன்னா வேலைன்னு அர்த்தம். பனி చేస్తున్నారు அப்படின்ற வேலை செய்யறார்கள். ஆயாளுக்கு பனி அப்படின்னா அவருக்கு ஜுரம் அப்படின்னு மலையாளத்துல சொல்றாங்க. தமிழ்ல பனியில போகாத, மார்கழி மாசம் பனியில தலையெல்லாம் கட்டு போட்டுக்காத போகாத, ஏன்னா பனி தாக்கினா ஜுரம் வரும் அப்படின்னு சொல்ற. அது வேடிக்கை சொல்றது உண்டு. தமிழ் பனியில தெலுங்கு பனி பண்ணா மலையாள பனி வரும்னு அர்த்தம். 3 பனிக்கு 3 அர்த்தம் வித்தியாசமா வருது இல்லையா? அப்படி பனி அத குளிர்ச்சியை தரக்கூடிய திங்கள் வேணி பிறான். திங்கள்னா பிறை சந்திரன். அவனை வேணின்னு தன்னுடைய ஜடையில தாங்கி கொண்டிருக்கூடிய பகவனே உயர்ந்தோன். அந்த பகவானான பகவான் அப்படின்னு 8 விதமான குணங்களை உடையவன் இந்த பகவான். கோளில் பொறியில் குணமளவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு வள்ளுவர் சொல்ல. 8 குணங்களை உடையவன் பகவான். ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொன்னாலே அந்த ஆதி பகவான் பகவான் கடவுள். தெய்வங்களுக்குள் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக வழங்கக்கூடியவர் இந்த பரமேஸ்வரனானவர். அவர் தன்னுடைய ஜடாமுடியிலே குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா. வேட்டோர்க்கு இனிது அருள் விரதம் தம்முள் அதிகமாம் இந்து வாரம். வேட்டோர்க்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அடியாளுக்கெல்லாம் இனிது அருள், எப்போதும் நன்மையே, அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய இனிமையான வரங்களை எல்லாம் தரக்கூடிய அருளை பொழியக்கூடிய விரதங்கள். ஏதாவது விரதம்னு ஒன்று பண்ணோன்னா
இன்னும் ஏகாதசி விரதம் அப்படின்னு இருக்கிறது, சோமவார விரதம் அப்படின்னு இருக்கிறது, பௌர்ணமி அன்னைக்கு விரதம், அப்புறம் வந்து சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கு. இது ஒரு விரதத்தும் இருக்கிறதுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு பலன் சொல்றேன். இந்த விரதத்தை கடைபிடிச்சோன்னா இதுக்கு இந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏகாதசி விரதம் அப்படின்னு 15 நாள் ஒரு தடவை எவ்ரி 15 days வருது. அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்குள்ள ஒரு நாள் 11ஆம் நாள், பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்குள்ள 11ஆம் நாள். அந்த ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு உபவாசம் இருந்து பகவானையே நினைச்சு அவனுடைய பூஜையிலேயே ஈடுபட்டு இருக்கிறது. இது 2 விதம். பகவத் பக்தியில ஈடுபட்ட ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்முடைய வயிற்றுக்கு கொஞ்சம் நம்ம சிறிது ஓய்வு கொடுத்த மாதிரி ஆகுது. டபுள் பர்பஸ். அப்படி எத்தனையோ விரதங்கள்லாம் பண்றோமே, இந்த எல்லா விரதங்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்தது என்ன தெரியுமோ? சோமவார விரதம். சோமவார விரதம்ங்கிறது திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறது பரமேஸ்வரனுக்கு உரியதான நாள் அது. அதனால அந்த சோமவாரத்தை நம்ம விரதம் இருந்தோம்னா, அதனால அந்த அமாவாசை வந்து சோமவாரத்தை வந்து சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு பெரியவாள்லாம் பண்ணுவா. வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா சேர்த்து வளர்த்திருப்பாங்க. அது போய் 108 தடவை பிரதட்சணம் பருவான்னு கூட நம்ம ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம். அது பெரியவெல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் இங்கெல்லாம் மரம்லாம் கிடையாது. பப்ளிக் பிளேஸ்லாம் அந்த மாதிரி மரங்கள்லாம் கிடையாது. பப்ளிக் பிளேஸ்ல பூஜை பண்றது தொழறதெல்லாம் கூட இப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அது மற்றவாளுக்கு இடைஞ்சலாக கருதப்படுகிறது. ஏன்னா பப்ளிக்கு நம்ம இடைஞ்சல் பண்றதா கூட அது சில சமயத்தை ஆயிடுறது இல்லையா? அதனால அதெல்லாம் இப்ப வீட்லயே தான் நம்ம வந்து விரதங்கள்லாம் பண்றோம். அதே இந்த சோமவாரத்துல அந்த விரதத்தை நம்ம அனுஷ்டித்தோம்னா அது இன்னும் எல்லாத்த விட ரொம்ப விசேஷமானது. சரி, எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. எல்லா மந்திரத்துக்குள்ளேயும் ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது, எது ஞானத்துக்கு ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரண டக்குன்னு கேள்வி கேட்டாலும் சொல்ல எல்லா மந்திரத்தை விட உசந்தது எது அப்படின்னா காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரே ஒரு காயத்ரி மந்திரம் தான் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கடவுளுக்கும் ஒரு காயத்ரி. அந்த காயத்ரி மந்திரம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கேட்ட காயத்ரி மந்திரத்துக்கு என்னதான் லட்சணம்னா, ஒண்ணு இல்ல, அனுஷ்டிச்சு அந்த ஸ்லோகம் இருக்கும் இல்லையா? 4 பாதம் இருக்கும். அதுல ஒரு பாதம் இதுல கிடையாது, 3 பாதம் தான். அதுதான் வந்து காயத்ரி மந்திரத்துடைய விசேஷம். அதுக்கு காயத்ரிக்கு தனி சந்தசன் பேர் அது. ஆனா இன்னைக்கு பார்த்தா ஒரு பாதம்னா 8 அக்ஷரம் இருக்கணும்னு சொல்றாளே அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் காயத்ரின்னு புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கா காயத்ரி மந்திரம்னு. அதுல என்னவோ அது அந்த 3வது பாதத்துல 15 அக்ஷரம் 18 அக்ஷரம்லாம் இருக்கு. அது எப்படி வரலான்னா அது வந்து விதி மீறல்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவ ஏதோ இஷ்டத்தினால பண்ணிருக்கா, சந்தோஷமா ஏதோ பகவான் ஏதோ ஒரு விதத்துல வந்து பூஜை பண்றாளே, ஆராதிக்கிறாளே, மந்திர ஜபங்கள்லாம் பண்றாளேன்னு சந்தோஷப்படலாம். அப்படி தூய்மையான அத்தனை மந்திரத்துள்ள ரொம்ப ஒரு விசேஷமானது சிறந்தது எது அப்படின்னு கேட்டா அது திரு 5 எழுத்து பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் அப்படின்னு என்ன? நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதம் தாழ்வாழ்கன்னு திருவாதூரார் மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா? சிவபுராணத்துல சொல்றாரு இல்லையா? அது வந்து 5 எழுத்துன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரம் இருக்கு. அது வந்து ரொம்ப உசந்ததாது. மறையவர் அப்படின்னா அந்தனர். வேணி பிரான் அப்படின்னு சொன்னாக்க வேணிய சடைய உடைய பிரான் கடவுள், சடை உடையான் அப்படின்னு அவனுக்கு சொல்றது. வேணி சங்கமம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருவேணி சங்கமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? திருவேணி 3, அங்க வேணின்னு என்ன அர்த்தம்? வேணி சங்கமம் பிரவாகம். அது எதுல இருந்து வந்திருக்கும் நினைக்கிறேன்னா சிவபெருமானுடைய ஜடாமுடி வந்து பிரவாகம் மாதிரி இருந்து அதை விட வேகமா வந்த பிரவாகமான கங்கையை தலையில ஏத்துட்டார்கள். ஏத்துட்டு அப்புறம் தான் ஜடையை முடிச்சிருந்தாராம். அதுக்கு முன்னாடி கங்கையை ரிசீவ் பண்ணும்போது ஜடையை விரிச்சிருந்தானே அது ஒரு பிரவாகமா இருந்ததுனால அதுக்கு வேணின்னு பேரும் எனக்கு தோன்றது. ஆனா வேணின்னா சடை அப்படின்னு இந்த இடத்த சொல்றேன். அந்த இதுல கூட திருவேணி சங்கமத்துல கூட ஒரு வழக்கம் உண்டு. அங்க நடுவுல அந்த 3 இதுவும் சேர்ற கிடக்கூடிய இடத்துல திருவேணி அந்த சங்கமத்துல எல்லாரும் போயிட்டு அவ தன்னுடைய கூந்தல்ல இருந்து கூட ஒரு சின்ன ஒரு துளியோண்டு இதை கட் பண்ணி அங்க போட்டு வருவா. அது என்ன ஐதீகம் தெரியல, பண்றது அங்கேயும் வந்து அங்க அந்த வேணி சங்கமத்துக்கு அவ அப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. வேட்டோர் அப்படின்னாக்க வேட்டோர்னா விரும்புபவர்கள். என்ன விரும்புறோமோ அது வேட்டம் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிறத நகாரத்தை இட்டா மாத்திட்டோம். வேட்டு
அப்படின்னு. வேட்டு அகம்னு ஒரு இது உண்டு தெரியுமோ? வேற்று அகம்ங்கிறது வேட்டு அகம்னு வந்தது. இந்த வேட்டு அகம்னு என்ன தெரியுமோ? வேற்றான் வைஃபோட அது வந்து வேட்டான். அதான் மாமனார் வீடு, மாமியார் வீடு. மாமியாரோட வீட்டுக்கு வேட்டகம். ஆனா இந்த காலத்துல சொல்லக்கூடாது. மாமியார் வீட்டுல இருக்காருன்னா அர்த்தம் வேற ஆயிடும். அவன் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான்னு அர்த்தம். மாமியார் வீட்டுல இருக்காரு அப்படின்னா அர்த்தம் வேற. அந்த காலத்துல மாமியாரோட வீடு சொல்ல மாட்டேன், வேற்றகம். இவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு, இது வேற்றகம். இன்னொரு வீடு வேட்டகம். அது வேற்று அகம்ன்றது வேட்டகம்னு ஆயிடுது. அது அந்த ஒரு அந்தணர்களுடைய இதுல வந்து வேட்டாம் அப்படின்னு வேட்டாத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, வேற்று அகத்துக்கு போயிருக்கார். இன்னொரு வீடு இருக்கவருக்கு அங்க போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. இங்க வேட்டு அப்படின்னா வேண்டுபவர்கள் அப்படின்னா வேட்டோர், விரும்புவார்கள். இந்து வாரம் வந்து திங்கட்கிழமை. போத அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். போத அப்படின்றதுக்கு ஞானம். எங்க வருது அது? புனித மந்திரங்கள் தமிழ். போத 5 எழுத்து உயர்ந்தது, ஞானத்தை தரக்கூடியது. அது வந்து என்ன? அதுதான் 5 எழுத்துன்னு சொல்லக்கூடிய சிவ பஞ்சாட்சர அந்த மந்திரமானது உயர்ந்தது அப்படின்னா. சரி, இதுக்கு அப்புறம் என்ன வேற ஏதாவது உயர்ந்ததெல்லாம் சொல்லலாமான்னு? சொல்லாமே. ரொம்ப விலை உயர்ந்த மதிப்பிலே சிறந்ததான மணிகள் இருக்கு இல்லையா? அந்த எல்லா மணிலையும் சித்தாமணிங்கிறது தான் ரொம்ப உசந்தது. நமக்கு நவரத்னங்கள் தெரியும். நவரத்னங்கள்ல முத்து, பவழம், வைரம், வைடூரியம், மரகதம், கோமியதகம், புஷ்பராகம், ரத்தினம், இந்த மாதிரி 9 ரத்தினங்கள். இதுல சித்தாமணிங்கிறது இதுல வரல. இந்த சித்தாமணிங்கிறது தேவலோகத்துல தான் இருக்கும் போல இருக்கு. இந்த சித்தாமணியினுடைய விசேஷம் என்னன்னா, சிந்தையில நினைச்சதெல்லாம் அது கொடுக்குமா அந்த மணி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சதை கொடுக்கக்கூடியதா. அதனால சிந்தாமணி அப்படின்ற பேர் அதுக்கு. அப்படி ரொம்ப உயர்ந்த மணிகள்ல ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியது, உயர்ந்ததாக கொள்ளத்தக்கது, முதன்மையாக விளங்கக்கூடிய சிந்தாமணி. அப்புறம் எத்தனையோ தர்மம்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இங்க தானத்துல சிறந்தது அன்னதானம்னா, இங்க தர்மம்ங்கிறது நெறிமுறைங்கிற அர்த்தத்துல சொல்ல போறார். சிறந்த பயனை தரக்கூடிய தர்மங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு பலன் உண்டு. தானத்துக்கு பலன் உண்டானாக்க தானம்ங்கிறது ஒரு செயல். அது ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உபகாரம், வறியவர்களுக்கோ வேண்டியவர்களுக்கோ இல்லாதவர்களுக்கோ கொடுப்பது. இங்க தர்மம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பயனை குறித்து செய்யக்கூடியது தர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒன்று நடக்கணும், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தர்மம் அப்படின்னு சொல்றது. அப்படி தர்மம் பண்றதுலேயே எது ரொம்ப சிறந்த தர்மம்னா சிவ தர்மம். சிவனுக்கு பிரியமான தர்மத்தை செய்யறது. பரமேஸ்வரனுக்கு எது பண்ணா பிரியமோ, எது இஷ்டமோ அதை பண்றது. பரமேஸ்வரனுக்கு எது பண்ணா இஷ்டம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஜலத்தால அபிஷேகம் பண்ணா அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவருக்கு வந்து ஒரு ஹவிஸ் நைவேத்தியம் பண்ணா அது அவருக்கு ரொம்ப இஷ்டம். பஸ்ம தாரணம் பண்ணிட்டு அவருக்கு பூஜை பண்ணா அவர் ரொம்ப விசேஷம், அவருக்கு ரொம்ப மனசுக்கு இஷ்டம். இந்த மாதிரி பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்றது ரொம்ப சுலபம். எதுவுமே தெரியல, எந்த ஸ்தோத்திரமும் தெரியல, எந்த அஷ்டோத்திரமும் தெரியலன்னா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு அந்த 10 அக்ஷரத்தை 108 தடவை சொல்லி அது ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி, இதே நீ அபிஷேகமா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி பண்றது அது ரொம்ப விசேஷமானது. அப்படி பண்ணாலே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடும். ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி வச்சு எல்லாம் வந்து உனக்கு அர்ப்பணம், எல்லாம் சிவார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணார்ப்பணம் சொல்ல முடியும். அது மாதிரி கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, சர்வம் சிவார்ப்பணம் அஸ்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னா அதுவே பெரிய தர்மம்னா. சரி, இல்லற நிறையில சிறந்த இருக்கக்கூடிய அவருக்கு எது ரொம்ப உசந்தது அப்படின்னா, இல்லறம் இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல அப்படின்னு அவையாருடையது இல்லையா? அது இல்லறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னு கேட்டா, மற்ற எல்லாருக்கும் இவாதான் உபகாரம் பண்றா. பிரம்மச்சாரிக்கு இவாதான் வந்து அன்னம் விட்டு தர்மம் பண்றா. அதே மாதிரி வந்து அக்னி காரியங்களே இல்லாதவாளுக்கு வானப்பத்திரத்திலும் சன்னியாசாஸ்திரத்துல இருக்கிறவாளுக்கு இவாதான் வந்து அன்னம் படைத்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தேவையானவரா கொடுக்கிறார். அதனால தான தர்மம் ரெண்டுக்கும் யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு கேட்டா அந்த இல்லறத்துல இருக்கிறவாளுக்கு தான், கிரகஸ்தனுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப வாய்ப்பு. அந்த கிரகஸ்தனுக்கு ஒரு அணிகலன் என்ன அப்படின்னு சொன்னா அழகு என்ன. அணின்னா அழகுன்னு எடுத்துக்கலாம், அணிகலன்னா போட்டுக்கக்கூடிய ஆபரணம்னு எடுத்துக்கலாம். மணி ஆபரணம், ஆபரணம்னா ஆபரணம் பூண்டு கொள்வது, நல்ல குணத்தோடு இருப்பது, அது கூட ஆபரணம் தான் இல்லையா?
இது கூட சொல்றா இல்லையா, புன்னகையே ஒரு ஆபரணமா. என்ன பெரிய பொன் நகையெல்லாம் என்ன, யாராவது திருடின்னு போயிடுவான். அது ஒரு நாள் என்ன, ஒரு நாள் ஏறும் இறங்கும். ஆனா அந்த புன்னகை இருக்க அது சாதிக்க, எல்லாத்தையும் சாதிக்க. அம்பாளை கூட நம்ம என்ன சொல்றோம், மென் நகையாளுங்கிறோம் அம்பாளை பார்த்து. அவ இந்த மந்தஹாசினி இல்லையா, சுஹாசினி மந்தஹாசினி, அப்படி மெதுவா சிரிக்கிறாள். ஹாசினின்னு சிரிக்கிறாள் தான் அர்த்தம். கரெக்டா? நான் அப்பப்ப சில சமயத்துல ஏதாவது சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் விட சொல்லிடுறேன். அது தப்பா ரைட்டான்னு தெரியாது. ஏன்னா சொன்னா தப்பு ரைட்டுன்றத சொல்றதுக்கு அதுக்குதான் உங்களோட எல்லாம் இந்த இதை பகிர்ந்துக்கிறது. அது தப்பு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஒரு உரிமையோட சொல்லலாம். இது இந்த இடத்துல இப்படி இல்ல அப்படிதான் அர்த்தம்னு சொன்னா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏதோ நமக்கும் ஒரு ஆசை, நாமளும் ஏதோ சம்ஸ்கிருதத்துல 2 வார்த்தையை சொல்லி வைப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சுக்காக. அது சரியா தவறாங்கிறத கேட்கிறவா சொல்லும் போதுதான் நமக்கு திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி இல்லற நெறியில இருக்கக்கூடியது இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது சொல்லி வள்ளுவர் கூட சில அதிகாரங்கள் இல்லறத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லறத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு சிறந்த அணிகலன் என்ன அப்படின்னு சொன்னா, 3 கண்களை உடைய முக்கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அன்பு பூண்டு அந்த சிவபெருமானையை பூஜை செஞ்சு அவனுக்காகவே தன்னுடைய நேரத்துல பெரும் பகுதியை செலவு செய்பவர்கள். அதுதான் அழகு அவளுக்கு. சிவ பூஜை பண்றதுதான் இவாளுக்கு அழகு அப்படின்னு. அந்த சிவ பூஜை பண்ணி பெரிய சாதனை படைச்சவன் இருக்கு ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்ற எல்லாமே அவருக்கு சிவனா தான் தெரியும். அவர் ஸ்ரீதர ஐயாவாளுக்கு அவர் திருவிசநல்லூர்னு கும்பகோணத்துல இருந்து மாவரம் போற வழியில இருக்கு. அந்த ஊர்ல கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு கங்கை அவ வீட்டு கிணத்துல இருந்து பொங்கி வரான்னு ஒரு ஐதீகம். இன்னைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பேர் அங்க ஸ்நானம் பண்ணுவா. அள்ளி அள்ளி இறச்சி அந்த கிணத்து தண்ணியை எல்லாருக்கும் விடுவா. எல்லாரும் ஸ்நானம் பண்ணுவா. காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ணி இந்த அகரஹாரத்துடைய இது இருக்கு அதிஷ்டானம். அங்க அந்த கிணத்துல இருந்து இறக்க ஊறிண்டே இருக்காங்க. அது எப்படிதான் 10,000 பேர் ஸ்நானம் பண்றதுக்கு பக்கெட்டா தண்ணி அதுல வருதுன்றது நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட அந்த சிவ பூஜையில ரொம்ப சிறந்தவராக விளங்கினார். அவருக்காக ஒரு தடவை என்ன ஆச்சுன்னாக்க, காவேரியை தாண்டி போய் அண்ணண்ட பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிடமருத்தூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு முடியலையாம். மழை இதுல ஒரே வெள்ளமா போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கோவில் பூசாரி வடிவத்தை மகாலிங்க சுவாமியே இந்த பக்கம் இவரை தேடின்னு வீட்டுக்கு இவரு பிரசாதம்லாம் கொடுப்பாரு. ரொம்ப மழையா இருந்தது, நான் இந்த பக்கமா வந்தேன், உங்களால அங்க வர முடியல, இது வரைக்கும் பார்த்தேன், உங்களை காணும், அதனால பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மறுநாளைக்கு இவர் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த குருக்களை பார்த்து, நேற்று இன்னைக்கு எனக்கு பிரசாதம் கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் போது அவர் சொன்னாரா, நான் எங்க வந்தேன் உங்க வீட்டுக்கு, நான் வரவே இல்லையே, அந்த ரிவர் கிராஸ் பண்ற மாதிரியே இல்லை, நீங்க ஏதோ தப்பா சொல்றேன்னு. அப்பதான் தெரிஞ்சுதான் அந்த மகாலிங்க சுவாமியே அனுகிரகம் பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்டு போயிருக்க. தினம் கிடைக்கிற பிரசாதம் இன்னைக்கு இல்லாத போக கூடாதுன்னு அந்த பரமேஸ்வரனே கொடுத்ததாக அவர் இப்படி பெரிய மகான்கள் எல்லாம் இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, சிவபெருமானுக்கு அன்பு பூண்டு ஒழுகுதல். அவர் சிவபெருமானுக்காக பூஜை பண்றது. அப்பேற்பட்ட பூஜை பண்ணி அந்த பூஜையினாலேயே அந்த பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாயி எப்போதும் அவருடைய அடியாராக வாழ்ந்த மகான்கள் அதுல ரொம்ப நிறைய பேர் இருக்கா. ஒருத்தர் சொல்ல முடியாது. சிவபெருமானுடைய பக்தர்கள்னா ரொம்ப சிறந்தவர்களா இருக்காங்க. நம்ம திருவாலே நாயன்மார்களே எல்லாரையும் பாக்குறோம். அதுல சின்ன குழந்தையா இருந்த போதே தோடுடைய செவியன்னு பாடின ஞானசம்பந்தர் நமக்கு தெரியுது. அப்புறம் பகவான் மாதிரியே அதே ரூபத்தோட இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பகவானை திட்டிதான் ஆரம்பிக்கிறார். என்ன பாடுறதுக்காக தான் உன்னை நினைச்சு, நீங்க இப்படி இருக்கே, உனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்றேன், இப்ப என்ன பாடுன்ற போது இந்த திருவெண்ணைநல்லூர்ல போயிட்டு அதை பார்த்து என்ன பாடுதுன்னு கேட்கிறாரு. முதல்ல என்ன வார்த்தை சொல்லி என்ன திட்டினேன், அதே முதல் வார்த்தையை வச்சு பாடுன்னு அடி எடுத்து கொடுத்தாராம் பரமேஸ்வர். முதல்ல சொன்ன வார்த்தை பைத்தியகாரா அப்படின்னா பித்தா, உடனே ஆரம்பிச்சுட பித்தா பிரேசோடி பெருமானி அருளாளா அப்படின்னு சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். திருநாவுக்கரசர் மாசில்வேணியம் அப்படி ஆரம்பிச்சு வீசி தென்றலும் வீங்கில வேண்டியதும்னு அவர் பாடுறார். எப்படின்னா அவர் சுண்ணாம்பு காலவாயில போட்டுருவார் ஜெயினர்கள்லாம் இவரை சைவத்துக்கு மாறிட்டான்னு சொல்லி அவர் பாடுறார். இது வீணையுடைய நாதம் போலவும் வீசுகிற தென்றல் போலவும் ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியதாக எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
திருவாத ஊரார் அவ்வளவு கஷ்டப்பட்ட போது கூட அவர் வந்து பகவான் வந்து குழந்த மரத்தடியில வந்து இவருக்கு பாத தீட்சை கொடுக்கிறார். அந்த பாத தீட்சை பெற்ற அந்த மாணிக்க வாசகர் திருவாசகம் பாட அது எல்லாரும் ஒவ்வொரு போட்டிருக்காரு. திருவாசகத்துக்கு இணையாக ஒரு வாசகமும் இல்லைன்னு அப்படி உயர்ந்ததாக இருக்க சிவத்தொண்டு பண்ணினவா. ரொம்ப அவர்கிட்ட அன்பு பூண்டு அவரை ஆராதித்தவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு இருந்து வழிகாட்டியிருக்கார். நாமளும் அவ எல்லாரும் நமக்கு காட்டிய வழியிலே சென்று அதே முறையிலே நாமும் நல்ல கட்சியை பெற்று அந்த பரமேஸ்வரன் அருளுக்கு பாத்திரராக ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மேலே வரக்கூடிய அடுத்த பாடல்கள்லாம் வருகின்ற செஷன்ஸ்ல பார்க்கலாம் சொல்லி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருப்பியோ நமः. ராம் ராம்.